குஜராத் கிரிக்கெட் அசோசியேஷன் சொல்லக்கூடிய குஜராத் கிரிக்கெட் சபையின் மண்டபம். இப்போது இந்த படத்தோடு மேலதிகமாக இன்னும் ஒரு படம் வந்து சேரும் என்று உங்களுக்கு தெரியும். இந்த நாளில் இந்திய அணியின் வெற்றியின் படம், 2020 உலகக்கிண்ண வெற்றியின் படம் வந்து சேரும். இப்போது இந்த ஒளிப்பதிவை நான் செய்கின்ற நேரம் அதிகாலை 1:10. இன்னும் ஒரு ஊடக சந்திப்பு நடந்து கொண்டிருக்கிறது. சற்று முன்னர் தான் இந்திய அணியின் தலைவர் சூரியகுமார் யாதவும் இந்திய அணியின் பயிற்றுவிப்பாளர் கௌதம் கம்பீரும் வந்து ஊடக சந்திப்பை, நீண்ட ஒரு ஊடக சந்திப்பை நடத்திவிட்டு போயிருக்கிறார்கள். வெற்றியின் கொண்டாட்டம் இருக்குது தானே. அதுக்கு முதல் தான் மிச்சல் சாண்டன் நியூசிலாந்து அணியின் தலைவர் வந்திருந்தார். இப்போது இந்திய அணியின் ரிங்கு சிங்கும் அபிஷேக் சர்மாவும் வந்திருக்கிறார்கள் தங்களுடைய ஊடக சந்திப்பை இங்கே நடத்துவதற்கு. அபிஷேக் சர்மா, இஷான் கிஷானும் வந்திருக்கிறார்கள் தங்கள் ஊடக சந்திப்பை நடத்துவதற்கு. அதற்கும் காத்து கொண்டிருக்க முடியாது. நான் இப்போது உங்களை ஏற்கனவே சந்திப்பதற்கு ரொம்ப நேரமாகி விட்டதன் காரணமாக என்னுடைய ஹோட்டலுக்கு போகின்ற வழியில் கொஞ்சம் தூரம் நடந்து கொண்டே இந்த ஒளிப்பதிவை செய்து கொண்டு போகலாம் என்று நினைக்கிறேன். இன்று நாளில் இடம்பெற்ற போட்டி பற்றி நேரடியாக தரலாம் என்று பார்த்தால் இந்த பக்கம் கொஞ்சம் இணைய கவரேஜ் கொஞ்சம் குறைவு. எனவே நான் உங்கள் நேரத்தையும் வீணடிக்காமல், அதுவும் திங்கட்கிழமை அலுவலகம் போகிற நாள், எனவே இதை ஒளிப்பதிவாக தந்தால், காணொலியாக தந்தால் நீங்கள் நாளைய தினமும் இதை பார்த்து ரசிக்கலாம். இருந்தாகிவிட்டது, திங்கட்கிழமை பார்த்து ரசிக்கலாம் என்று நினைக்கிறேன். எனவே இந்திய கிரிக்கெட் அணியின் ரசிகர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு அற்புதமான வெற்றி. இந்த நாளில் இந்தியா மிகச்சிறந்த ஒரு வெற்றியை பதிவு செய்து கொண்டது. அதுவும் பிரம்மாண்டமான வெற்றி கொண்டு 96 ஓட்டங்களால் இந்த வெற்றியை பெறுவது என்று சொன்னால், அதுவும் இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து போன்ற அணியை வீழ்த்துவது சொன்னால் அது உண்மையில் பெரிய ஒரு விடயம் அல்ல. அதை இந்தியா என்று செய்து காட்டியது. சொந்த மண்ணிலை வைத்து 2020 உலகக்கிண்ணம் வென்ற முதல் அணியாக இப்போது இந்தியா மாறியிருக்கிறது. அதுபோல் 3 2020 உலகக்கிண்ணங்களை வென்ற முதல் அணியாகவும் ஒரே அணியாகவும் இப்போது இந்தியா தான் இருக்கிறது. இந்த பிரம்மாண்டமான அமைப்பை பாருங்கள். இது நாங்கள் பார்க்கிற அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தின் கீழ்ப்பகுதி. அந்த கீழ்ப்பகுதி வழியாக நாங்கள் இப்பொழுது வெளியே செல்கிறோம். இதில் தான் கோஆப்ரேட் பாக்ஸுக்கு செல்கின்ற வழியும் இருக்கிறது. நாங்கள் இப்பொழுது வெளியே போகின்ற பகுதி இந்த பகுதி வழியாக இருக்கிறது. மற்ற வழியாக போகலாம். இது பயிற்சி எடுத்து பயன்படுத்தப்படுகின்ற இடம். நேராக நீங்கள் பார்த்து தெரியும். வாகனம் நிறுத்துகின்ற இடங்களும் கீழே தான் இங்கே இருக்கின்றன. இங்கே அதிகமான ஜென்ரேட்டர்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஒரு பிரம்மாண்டமான மைதானத்தில் போட்டி நடத்துவதாக இருந்தால் என்னென்ன அமைப்புகள்லாம் தேவையோ அந்த அமைப்புகளை மிகச்சிறப்பான முறையில் கையாண்டுகிறார்கள். என்று இந்த மைதானத்தில் 1,00,000 பேருக்கு மேலே திரளாளர்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. என்ன காரணமோ 86,000 பேர் தான் வந்திருந்தார்கள். ஆனால் அந்த 86,000 பேரில் அதிகமானோர் இந்திய ரசிகர்கள். அவர்கள் அத்தனை பேரும் கொடுத்து வைத்தவர்களாக மாறிப்போனார்கள். காரணம், இந்திய அணியின் வெற்றி கொண்டு எதிர்பார்த்திருந்தார்கள். அதை வென்று கொடுத்திருக்கிறார்கள். சூரியகுமார் யாதவ் தலைமையிலான அணியினர். கௌதம் கம்பீர் மீது கடுமையான விமர்சனங்கள் இருந்தன. உங்களுக்கு தெரியும், இந்த 2020 உலகக்கிண்ணம் ஆரம்பிக்கும் போதும் கூட அவர் மீது பல விமர்சனங்கள் இருந்தன. ஏன் இந்திய அணி மாற்றங்களை செய்து கொண்டிருக்கும் போதும் கூட, வென்று கொண்டிருந்தாலும் கூட அதிகமான விமர்சனங்களை சந்தித்தவர் கௌதம் கம்பீராக தான் இருந்தார். இது அதற்கெல்லாம் சேர்த்து அவருடைய அணியின் வெற்றி மூலமாக பதில் சொல்லியிருக்கிறார் கூட தெரிகிறது. அதுதான் இந்த சந்தோஷமாக சூரியகுமார் யாதவும் கௌதம் கம்பீரும் தங்களுடைய ஊடக சந்திப்பின் மூலமாக சொல்லிவிட்டு போனார்கள். அந்த ஊடக சந்திப்பில் சொன்ன சில விஷயங்களை பற்றியும் உங்களுக்கு சொல்ல வேண்டும். இங்கே இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. நம்ம இந்திய நண்பர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். இங்கே அதிகமாக பயன்படுத்தப்படுவது ஹோன்ஸ் தான். வீதியில் எங்கே போனாலும், இங்கே குஜராத்தை பொறுத்தவரையில் அதிகமாக பார்த்தது ஹெல்மெட்டையே பயன்படுத்துவதில்லை பெற பேர். தமிழ்நாடு அதில் வித்தியாசம். தமிழ்நாடு கட்டாயமாக ஹெல்மெட் பயன்படுத்த வேண்டும் மோட்டார் சைக்கிள் வரும்போது. இங்கே பாருங்கள், சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஹெல்மெட் இல்லாத மோட்டார் சைக்கிள் இதோ பாருங்கள். அது எல்லா நேரங்கள். ஆனால் இங்கே அதிகமாக அதனால் ஹோன் பயன்படுத்துவார்கள். விபத்து ஏற்பட்டு விடக்கூடாது. சரி, ஏதோ ஒரு பத்திரமா இருந்து கொள்ளும். நான் ரசிகர்களை பேட்டி காணலாம் என்று தான் யோசித்தேன். பார்த்தால் ஊடக சந்திப்பு ரொம்ப முக்கியம். சாண்டரும் கம்பீரும் சூரியகுமார் யாதவும் என்ன சொல்கிறார்கள் என்று நாங்கள் அறிந்து கொள்வது முக்கியம். எனவே அந்த ஊடக சந்திப்பை முழுமையாக இருந்து பார்த்து ஹாப்பி இந்தியா. You are from Gujarat? Ahmedabad, Gujarat? Apa Gujarati? India champion. Happy. Okay, boys. See you. Okay, thank you, sir. Yes, yes. Come. India. ट्रॉफी अपने घर आ गई। इंडिया ट्रॉफी अपने घर पे। इंडिया वेरी गुड।
சூப்பர். இது அத்தனை பேரும் தங்களுடைய மைதானத்திலிருந்து நான் கடமைகளை முடித்துக்கொண்டு இப்பொழுது வீட்டுக்கு திரும்புகின்றார்கள். எங்களுக்கு தான் 1 மாத காலம் எப்படி போகணும்னு சொல்லி தெரியவில்லை. இந்த 1 மாத காலத்தில் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த போட்டிகளை தந்து கொண்டிருந்தோம். ஏஆர்பி ரோஷன் ஸ்போர்ட்ஸ் வழியாக. அதில் நான் முக்கியமாக நிரோஷனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அந்த அன்பு தம்பி தான் ஃபேஸ்புக் முழு வேலைகளையும் அநேகமாக பார்த்திருந்தார். நான் அடிக்கடி கொழும்பு, கண்டி, ஏன் இப்போ இந்தியா என்று சொல்லி ஓடி திறந்து கொண்டு இருந்தேன் இந்த போட்டிகளோடு. அவர் தொடர்ச்சியாக இருந்து பல விடயங்களை பார்த்து கொண்டிருந்தார். 2 நாளில் கூட அவர் கொழும்பிலிருந்து இயங்கி கொண்டிருந்தார். நான் இங்கே இந்தியாவில் வந்து அகமதாபாத்திலே ஒரு பக்கம் ஊர் சுற்றி திருந்து போட்டியை பார்த்து மைதானத்தில் இருந்து ரசிக்கக்கூடியதாக இருந்தது. சரி, எனவே இன்றைய நாளின் இந்திய வெற்றியை பற்றி, இந்த வெற்றியில் உள்ள சாதனைகள், பல முக்கியமான விடயங்கள், அதுபோல் ஊடக சந்திப்பிலே கௌதம் கம்பீரும் ராகுல் டிராவிடும் சொன்ன விடயங்கள் எல்லாம் நான் என்னுடைய ஹோட்டல் அறைக்கு போய்விட்டு அங்கேயும் இதை ஒளிப்பதிவு செய்து முழுமையாக தருகிறேன். அதுக்கு முதல் கௌதம் கம்பீர் சொல்கிறார், தனிப்பட்ட மைல்கற்களை கொண்டாடாதீர்கள். அவர் அடிக்கடி சொல்கிற விஷயம் இது. இது பல பேர் முன்பு சொன்னார்கள். இது 2011 உலக கிண்ணம் வென்ற வேளையில் எல்லோரும் தோனியை கொண்டாடி இருந்தார்கள். அதில் கௌதம் கம்பீரின் மிக முக்கியமான அந்த ஓட்டங்களை, இணைப்பாட்டத்தை பற்றியெல்லாம் பெரிய அளவில் சொல்லவில்லை. யுவராஜ் சிங்கை கொண்டாடக்கூட இல்லை என்று சொல்லி, அதனால் தோனி மீது ஒரு விதமான எரிச்சலை தான் கௌதம் கம்பீர் இவ்வாறு சொல்கின்றார் என்று. ஆனால் இன்று மீண்டும் அவர் அடுத்தமாக சொல்கிறார், டீம் ஒர்க் தான் முக்கியம். உங்களுக்கு டீம் ஒர்க் தான் கிண்ணங்களை வென்று தரும். எந்த விதத்திலும் தனிப்பட்ட மைல்கற்களை கொண்டாடுவீர்கள் என்று ரசிகர்களுக்கும் ஊடகங்களுக்கும் ஒரு தகவல் கொடுத்திருக்கிறார். சூரியகுமார் யாதவ் சொல்கிறார், இது தாங்கள் வென்ற 3வது ஐசிசி கிண்ணம். 2024 தாங்கள் தொடர்ச்சியாக வென்று கொண்டிருக்கிறோம். 2024 T20 உலக கிண்ணம், 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபி, இப்பொழுது 2026 T20 உலக கிண்ணம். எனவே அடுத்து தாங்கள் அப்படியே 2027 2028 தொடர்ந்து வெல்லுகின்ற எண்ணம் தங்களுக்கு இருக்கிறது. அது தொடர வேண்டும் என்று சொன்னார். இது என்னத்துக்கு என்று சொன்னால், ஒரு ஊடகவியலாளர் கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி. கடந்த முறை T20 உலக கிண்ண வெற்றிக்கு பிறகு இந்திய அணியின் தலைவராக அப்போது இருந்த ரோஹித் சர்மா ஓய்வு அறிவித்தார். அவர் மட்டுமில்லாமல் அவரோடு சேர்ந்து விராட் கோலி, ஜடேஜா ஆகியோரும் ஓய்வு அறிவித்தார்கள். ஆனால் இம்முறை சூரியகுமார் யாதவ் ஓய்வு அறிவிப்பார் என்று ஒரு சிலர் ஊகம் சொல்லியிருந்தார்கள். காரணம், அவருக்கு இப்போது 35 வயது. அடுத்த T20 உலக கிண்ணம் 2028. எனவே அடுத்த அணியை தயார் செய்ய வேண்டும் என்பதற்காக. ஆனால் அது இந்த நாள் வெளிப்படுத்தப்படவில்லை. சூரியகுமார் யாதவும் ஃபிட்டாக இருக்கிறார், மிகச்சிறப்பாக ஆடுகிறார், களத்தரப்பில் ஈடுபடுகிறார். அவரை சுற்றி இருக்கின்ற அணியும் சிறப்பான அணியாக இப்போது மாறிக்கொண்டிருக்கிறது. எனவே அவர் அந்த முடிவை எடுக்க மாட்டார் என்றால் அவருக்கு தெரியும். இதனால் தான் சூரியகுமார் யாதவ் அந்த விடயத்தை சொன்னார். அடுத்து தங்களது குறி ஒலிம்பிக் போட்டிகள் சொல்கிறார். ஒலிம்பிக் போட்டியின் தங்கத்துக்கு தாங்கள் குறி வைப்போம் என்று சொல்லி சூரியகுமார் யாதவ் இப்போதே சொல்லி வைத்து விட்டார். இதை நாங்கள் வர பயன்படுத்திய வழிகளில் ஒன்று ரமாடா பை விந்தம் GCA கிளப் ஹவுஸ். இங்கே தான் குஜராத் கிரிக்கெட் அசோசியேஷன் கிளப் ஹவுஸும் இருக்கிறது. இந்த வழியாகவும் கூட பல பேரும் உள்ளே பயணித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு பரபரப்பான தேர்வாக இப்போதும் இருக்கிறது. உணவுப் பொருட்கள், சீப்புள்ளி வகைகள், தினமும் வெற்றி கொண்டாட்ட முடியாத இந்திய ரசிகர்கள் என்று பல பேரும் இங்கே இருப்பதை பார்க்கிறோம். இந்த மொட்டேரா வீதி பகுதி மைதானத்துக்கு செல்கின்ற பிரதான வீதி இது. இப்போது நான் வந்து கொண்டிருக்கிற பகுதி 2வது கேட்டுக்கு எங்களை அழைத்து செல்லும் பகுதி. இது நான் பகல் போந்து இந்த வழியாக, நீங்கள் பகல் அந்த காணொலி பார்த்து தெரிஞ்சிருக்கும், இந்த கேட் 1க்கு நேரே இப்படி போகணும். இது கேட் 2 வழியாக நான் போகிற இடம். இந்த இடம் இதான் மொட்டேரா வீதி என்று சொல்லப்படுகின்ற இந்த பகுதியின் பிரதான வீதி. எவ்வளோ பிஸியாக இருக்குது பாருங்கள். இந்த கிரிக்கெட் போட்டியினால் மட்டுமா இல்லை வடமையான நாட்கள் இப்படி இருக்குமான்னு சொல்லி தெரிகிறது. பிஸி அவ்வளோ பிஸி. இந்த விற்பனை இப்போதான் முடிந்து எல்லோரும் இந்த ஒரு நாள் வியாபாரத்தின் பிறகு கடையெல்லாம் மூடுகிறார்கள். நடக்குது. இந்திய ஜெர்சி போட்ட எல்லோருடைய முகத்திலும் சந்தோஷத்தை பார்க்கிறேன். பயங்கர ஒரு திருப்தி உண்டு அவர்களுக்கு இருக்காதா? அப்படின்னா
மூன்றாவது டி20 உலகக்கிண்ணம் நம்பர் 1 அணி என்பதை நிரூபித்தாயிற்று. இதுக்கு மேலே வேறு என்ன வேண்டும்? ஆனால் டீம் பஸ்ஸுக்கு போகுது போல இருக்குது. இந்த டீம் நிறைய முக்கியமான விஐபிகள் போகிறாரு போல தெரியுது. இல்லையே, தனி ஒரே ஒரு ஜீப் மட்டும். வணக்க நண்பர்களே, இந்த காணொளி எடுக்கிற நேரம் இப்போது சரியாக 2:30 அதிகாலை. சற்று நேரத்துக்கு முதல் தான் என்னுடைய ஹோட்டல் அறைக்கு வந்தேன். எனவே என்னுடைய நண்பர்களான உங்களுக்கு இந்த ஹோட்டல் அறையையும் காண்பித்து விட்டு ஒரு சாதாரணமான விலைக்கு ஒரு பேலஸ் போல, ஒரு அரண்மனை போல ஒரு அறையை கொடுத்திருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். பல்வேறு நிறத்தெரிவுகள் இருந்தன. இளநீலம், இளஞ்சிவப்பு, ஒலிவ் பச்சை, இளம் பச்சை, வெள்ளை. நான் பார்த்தேன் வெள்ளை கொஞ்சம் நல்லா இருக்கும் போல இருந்தது. வீட்லேயும் என்னுடைய வீடு வெள்ளை பெயிண்டை அடித்திருக்கிற காரணத்தால் அப்படியே இதான் நமக்கு வழங்கப்பட்டுக்கின்ற ஒரு குட்டி அறை, அழகான அறை, நல்ல கம்ஃபர்டபுள், நல்லா இருக்குது. படுத்தா பீஸ்ஃபுல், அந்த அமைதியாக இருக்குது. இதோ நம்ம மக்கள் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் எடுத்து உங்களுக்கான படமையாக நேரலை வருவது போன்ற விஷயங்களை எப்படியே உங்களுக்கு தரலாம்னு நினைக்கிறேன். நான் எப்போ எங்கே வந்தாலும் என்னுடைய அறை பொதுவாக டிப்டாப்பாக நீட்டாக இருக்கும்னு சொல்லி விரும்புவேன். அவர் தான் என்னுடைய அண்மைக்கால கம்பானியன், என்னுடைய துணை, வழி துணை. 2023 உலக கிண்ணத்துக்கு இந்தியாவுக்கு வந்திருந்த வேளையில் பரிசாக கிடைத்தது. இம்முறை இந்த 2020 உலக கிண்ணத்துக்கும் பரிசாக ஒரு பேக், நிறைய பொதிகளோடு கிடைத்தாலும் எனக்கு அவர் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கார். நிறைய பொருட்களை வைக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அவரோட வந்திருக்கிறேன். இந்த கார்டுக்கு இன்றையோட வேலை முடிந்தது. என்னுடைய மீடியா அக்ரெடிடேஷன் கார்டு அவருக்கு இன்றோட வேலை முடிந்தது. ஆனால் அவர் தந்த சிறப்பான சேவைகளை மறந்துவிடக்கூடாது. எனவே தான் நம்ம குட்டி ராஜாங்கம் இங்கே இருந்து தான் இன்று இந்திய நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான இன்றைய இறுதிப் போட்டி பற்றி, இந்தியாவின் ஸ்பெஷல் வெற்றி பற்றி, அந்த வெற்றியில் உள்ள மகத்துவமான விடயங்கள் பற்றி உங்களோடு உரையாட போகிறேன். உங்களை காக்க வைத்ததுக்கு முதலில் மன்னிப்பு கோரிக்கொள்கிறேன். ஆனால் அது என்னுடைய கையில் இல்லை. இந்திய அணிக்கு கிண்ணம் வழங்க தாமதமானது, அது இறுதிப் போட்டியில் எதிர்பார்க்கின்ற ஒரு விடயம். அதுக்கு பிறகு மிச்சல் சாண்டன் அதுக்கு பிறகு தான் வந்தார் தன்னுடைய கருத்தை தெரிவிக்க, அவருடைய கேள்விகள், அவருக்கான கேள்விகளை சந்திக்க. அதுக்கு பிறகு தான் கௌதம் கம்பீரும் சூரியகுமார் யாதவும் வந்தார்கள். அந்த 2 பேரும் வந்தது ஒரு கலகலப்பான இந்திய ஊடகவியலாளர்கள் எல்லோருக்கும் மிகப்பெரும் திருப்தியும் மகிழ்ச்சியும் தந்த ஒரு ஊடக சந்திப்பாக இருந்தது. பல்வேறு கேள்விகளை போட்டு அப்படியும் தொலைத்தெடுத்தார்கள். ஆனால் கௌதம் கம்பீர் இன்று நின்று 6 அடித்து விளையாடியிருந்தார். சூரியகுமார் யாதவ் தன்னுடைய வழமையான இயல்பான பணியிலே ஆரம்பிக்கும் போதே ஒரு பெண் ஊடகவியலாளர் அவரிடம் கேட்டபோது மகளிர் தின வாழ்த்துக்களோடு ஆரம்பித்திருந்தார். எனவே அந்த விடயங்களை பற்றியும் சொல்ல போகிறேன். முக்கியமாக இன்றைய போட்டி ஆரம்பத்திலிருந்து நடந்த சுவாரஸ்யமான விடயங்கள், அதுபோல் ஒரு சில முக்கியமான காணொலிகள் ஆகியவற்றை மணிக்க போகிறேன். எனவே வழமையாக வருகின்ற நேரலையை விட இந்த காணொலியில் நிறைய ஸ்பெஷலான விடயங்கள் இருக்குது. முக்கியமாக இந்திய அணியின் வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கிற ரசிகர்களுக்கு. போமா, 2020 உலகக்கிண்ணம் இறுதிப் போட்டி இன்று நிறைவுக்கு வந்திருக்கிறது. இந்திய அணிக்கு வெற்றியாக மாறியிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு வெற்றி. இதுவரை காலம் நடந்த 9 2020 உலகக்கிண்ணங்களுக்கு பிறகு இன்று தான் இப்படி ஒன் சைடட் என்று சொல்லக்கூடிய ஒரு பக்கச்சார்பான போட்டியாக மாறிப்போனது. அதில் நாங்கள் நியூசிலாந்து அணியிலும் பிழை சொல்ல முடியாது, இந்திய அணியிலும் பிழை சொல்ல முடியாது, ஆடுகளத்திலும் பிழை சொல்ல முடியாது. அனைத்தும் சேர்ந்தே நடந்தது போல அமைந்தது. நாணய சுழற்சியில் இத்தனைக்கும் வென்றது நியூசிலாந்து. எனவே அவர்கள் முதலில் பந்து வீச முடிவெடுத்தது தவறானதா என்று மிச்சல் சாண்டனிடம் கேட்கப்பட்ட விடையில் இல்லை, ஆடுகளம் தொடர்ச்சியாக மிகச்சிறப்பாக தான் இருந்தது. இந்திய அணி இப்படியான ஆடுகளங்களில் ஆடி பழகிவிட்டது. எனவே எங்களது பந்து வீச்சாளர்களால் சமாளிக்க முடியாமல் போனது என்பதுதான் அவர் சொல்கின்ற பதிலாக அமைந்திருந்தது. நியூசிலாந்து தன்னுடைய அணித்தெருவிலும் என்று தவறு விட்டதாக நான் உணர்கிறேன். குறிப்பாக இந்திய அணிக்கு எதிராக அண்மை காலமாக எதிரணிகள் சுழல் பந்து வீச்சாளர்களை அதிக அளவில் இறக்குவதை பார்த்திருக்கிறேன். ஆனால் நியூசிலாந்து ஏனோ ஒன்று கோல் மெக்கன்சி கடந்த போட்டியிலும் தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிராக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர், ஒரே ஓவரில் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியவர், 2 இடதுகை துடுப்பாடு வீரர்களை. இத்தனைக்கும் இந்திய அணியின் முதல் 3 பேரில் 2 பேர் இடதுகை துடுப்பாடு வீரர்கள். கோல் மெக்கன்சியை நிறுத்திவிட்டு ஜேக்கப் டஃபியை கொண்டு வருகின்றார்கள். நான் நேற்று ஒரு விடயத்தை சொன்னேன், ஜேக்கப் டஃபி அணிக்குள்ளே வருவார். ஆனால் நான் யோசித்தது ஜிம்மி நீஷமுக்கு பதிலாக அவரை மாற்றுவார்கள் என்று. ஆனால் இன்று நியூசிலாந்து எடுத்த இந்த முடிவு ஆச்சரியமானது. இந்தியா ஏற்கனவே அணித்தெரிவுகள் பல இருக்கின்றன. இதிலே சிராஜ் கூட அணிக்குள்ளே வரப்போகிறார். கட்டாயமாக வருண் சக்கரவர்த்தி, அபிஷேக் சர்மா 2 பேரில் ஒருவர் இல்லாவிட்டால் 2 பேர் மாற்றப்படுவார்கள் நான் சொல்லிவிட்டு எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அதே அணியை கொண்டு களமிறங்கியது.
என்று மைதானத்துக்குள் 1,00,000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் 86,820 பேர் தான் வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அது கொஞ்சம் ஆச்சரியமானது. காரணம், டிக்கெட்டுகள் அத்தனையும் விற்று தீர்ந்ததாக சொல்லப்பட்டது. அதுக்கிடையில் நடுவே கருப்பு பணத்துக்கு டிக்கெட்டுகள் விற்கப்பட்ட கதைகளும் நடந்தன. ஆனால் அவ்வளவு தூரம் அந்த ரசிகர்கள் முண்டியடித்தும் மைதானம் முழு கொள்ளளவோடு இருந்தது பொறுத்திருந்தாலும் 86,000 பேர் தான் என்பது ஆச்சரியமானது. 2020 உலகக்கிண்ணம் இறுதிப் போட்டி இன்று நிறைவுக்கு வந்திருக்கிறது. இந்திய அணிக்கு வெற்றியாக மாறியிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு வெற்றி. இதுவரை காலம் நடந்த 9 2020 உலகக்கிண்ணங்களுக்கு பிறகு இன்றுதான் இப்படி ஒன் சைடட் என்று சொல்லக்கூடிய ஒரு பக்கச்சார்பான போட்டியாக மாறிப்போனது. அதில் நாங்கள் நியூசிலாந்து அணியிலும் பிழை சொல்ல முடியாது, இந்திய அணியிலும் பிழை சொல்ல முடியாது, ஆடுகளத்திலும் பிழை சொல்ல முடியாது. அனைத்தும் சேர்ந்தே நடந்தது போல அமைந்தது. நாணய சுழற்சியில் இத்தனைக்கும் வென்றது நியூசிலாந்து. எனவே அவர்கள் முதலில் பந்து வீச முடிவெடுத்தது தவறானதா என்று மிச்சல் சாண்டனிடம் கேட்கப்பட்ட விடையில் இல்லை, ஆடுகளம் தொடர்ச்சியாக மிகச் சிறப்பாக தான் இருந்தது. இந்திய அணி இப்படியான ஆடுகளங்களில் ஆடி பழகிவிட்டது. எனவே எங்களது பந்து வீச்சாளர்களால் சமாளிக்க முடியாமல் போனது என்பதுதான் அவர் சொல்கின்ற பதிலாக அமைந்திருந்தது. நியூசிலாந்து தன்னுடைய அணித்தெருவிலும் என்று தவறு விட்டதாக நான் உணர்கிறேன். குறிப்பாக இந்திய அணிக்கு எதிராக அண்மை காலமாக எதிரணிகள் சுழல் பந்து வீச்சாளர்களை அதிக அளவில் இறக்குவதை பார்த்திருக்கிறேன். ஆனால் நியூசிலாந்து ஏனோ ஒன்று கோல் மெக்கன்சி கடந்த போட்டியிலும் தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிராக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர், ஒரே ஓவரில் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியவர், 2 இடதுகை துடுப்பாட்ட வீரர்கள். இத்தனைக்கும் இந்திய அணியின் முதல் 3 பேரில் 2 பேர் இடதுகை துடுப்பாட்ட வீரர்கள். கோல் மெக்கன்சியை நிறுத்திவிட்டு ஜேக்கப் டஃபியை கொண்டு வருகின்றார்கள். நான் நேற்று ஒரு விடயத்தை சொன்னேன், ஜேக்கப் டஃபி அணிக்குள்ளே வருவார், ஆனால் நான் யோசித்தது ஜிம்மி நீஷமுக்கு பதிலாக அவரை மாற்றுவார்கள் என்று. ஆனால் இன்று நியூசிலாந்து எடுத்த இந்த முடிவு ஆச்சரியமானது. இந்தியா ஏற்கனவே அணித்தெரிவுகள் பல இருக்கின்றன. இதிலே சிராஜ் கூட அணிக்குள்ளே வரப்போகிறார். கட்டாயமாக வருண் சக்கரவர்த்தி, அபிஷேக் சர்மா 2 பேரில் ஒருவர் இல்லாவிட்டால் 2 பேர் மாற்றப்படுவார்கள் என்று நான் சொல்லிவிட்டு எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அதே அணியை கொண்டு களமிறங்கியது. என்று மைதானத்துக்குள் 1,00,000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் 86,820 பேர் தான் வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அது கொஞ்சம் ஆச்சரியமானது. காரணம், டிக்கெட்டுகள் அத்தனையும் விற்று தீர்ந்ததாக சொல்லப்பட்டது. அதுக்கிடையில் நடுவே கருப்பு பணத்துக்கு டிக்கெட்டுகள் விற்கப்பட்ட கதைகளும் நடந்தன. ஆனால் அவ்வளவு தூரம் அந்த ரசிகர்கள் முண்டியடித்தும் மைதானம் முழு கொள்ளளவோடு இருந்தது பொறுத்திருந்தாலும் 86,000 பேர் தான் என்பது ஆச்சரியமானது. ஆனால் நம் ரசிகர்கள் எதிர்பார்த்த, குறிப்பாக இந்திய ரசிகர்கள் எதிர்பார்த்த பல நட்சத்திரங்கள் வருகை தந்திருந்தார்கள். ஹிந்தி திரையுலக நட்சத்திரங்கள் ஒரு பக்கம், அரசியல் பிரமுகர்கள், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மட்டும்தான் வராத குறை. அதுபோல் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியும் இல்லை, அமித்ஷா வந்திருந்தார், இன்னும் குஜராத் உள்ளூர் அரசியல் தலைவர்கள். இதுபோல் இந்திய அணிக்கு 3 உலக கிண்ணங்களை வென்று கொடுத்தவர்கள் கபில் தேவ், மகேந்திர சிங் தோனி மற்றும் ரோஹித் சர்மா. இந்த 3 பேரோடு இன்று சூரியகுமார் யாதவன் சேர்ந்து கொண்டார். அதுதான் இன்றைய நாளின் ஸ்பெஷலாக அமைந்து போனது. நான் இந்த மைதானத்துக்கு ஓரளவு சமீபமாக ஒரு 15-20 நிமிடங்களில் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் போகக்கூடிய மாதிரியான இடம் ஒன்று தான் தெரிவு செய்தேன் இந்த ஹோட்டலுக்கு. காரணம், எனக்கு பகல் போய் ஒரு தடவை மைதானத்தை பார்த்து முன்னோட்டம் ஒன்றை எடுத்து மைதானத்துக்கு எந்த கேட் வழியாக போக வேண்டும், எங்களது ஊடகவியலாளர் அறை எங்கே இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். எனவே தான் நான் என்னுடைய பகல் முன்னோட்டம் நீண்ட நேரம் ஒளிப்பதிவு செய்து அதுக்கு பிறகு உங்களுக்கும் பார்க்கக்கூடிய அளவு முன்கூட்டிய நேரத்திலே வந்துவிட்டது. இது ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், இன்று முன்னோட்டத்தில் நான் சொன்ன பல விடயங்கள் இன்று அப்படியே நடந்தன. குறிப்பாக இந்திய அணியின் மாற்றங்கள், இந்த 2 மாற்றங்களையும் செய்யாமல் ஆடினால் நல்லது என்று நான் நினைப்பதை சொல்லியிருந்தேன். கடைசியில் எந்த மாற்றம் செய்திருந்தாலும் முடிவு அப்படி இப்படி வந்திருந்தால் இந்திய அணி விமர்சிக்கப்பட்டிருக்கு. நியூசிலாந்து அணியில் ஜேக்கப் டஃபி விளையாடுவார் என்று சொல்லியிருந்தேன். ஆனால் இவரை மாற்றுவார் என்று யாரும் யோசிக்கவில்லை. நாணய சுழற்சி முக்கியமானதாக இருக்கும் என்று சொல்லி பல பேர் சொல்கிறார்கள். என்னை பொறுத்தவரையில் அதன் முக்கியத்துவம் பெரிய அளவில் இல்லை என்று சொன்னேன். இன்று இந்தியா 2வதாக துடுப்படுத்தாட நேர்ந்திருந்தாலும் கூட நியூசிலாந்து வைத்த எந்த ஒரு இலக்கையும் இந்தியா துரத்தி அடித்திருக்கும் போல தெரிகிறது. இன்று நியூசிலாந்து கொஞ்சம் நிலை குறைந்து போன மாதிரி தெரிந்தது. சில வேளைகளில் இந்த மைதானத்தின் அமைப்பும் ரசிகர்கள் பெருமளவில் நிறைந்திருக்கும் போது அந்த மைதானத்தின் தோற்றமும் தருகின்ற ஒரு மயக்கம் அப்படியானதாக இருக்கும். நான் ஏற்கனவே சில புகைப்படங்களை காண்பித்திருந்தேன். அதுபோல் இந்த காணொலிகளை நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் எப்படி அந்த ரசிகர்களது அந்த ஆக்கிரமிப்பு, இல்லாவிட்டால் அவ்வளோ பெரிய ரசிகர்கள் இருக்கின்ற வேளையில் அனைவரதும் நீலச்சீருடைகள் தெரிகின்ற வேளையில் இதர அணிகளுக்கு எப்படி இருக்கும் என்று சொல்லி எனக்கு நிச்சயமாக தெரியவில்லை. நியூசிலாந்து இந்த பந்து வீச்சு படுமோசம். ஆனால் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று அவர்கள் எடுத்த முடிவு என்னவென்று சொன்னால், இந்தியாவை ஆரம்பத்திலே ஓட்டங்களுக்கு கட்டுப்படுத்திவிட்டு, ஒரு குறிப்பிட்ட அளவு ஓட்டங்களுக்கு கட்டுப்படுத்திவிட்டு தாங்கள் துரத்தி அடிக்கலாம், இரவு நேரம் பனிப்பொழிவு இருக்கும் என்று கருதுகிறார்கள். பனிப்பொழிவு இருந்தது, ஆனால் பெரிய அளவில் பந்து வீச்சாளர்களுக்கு சிரமம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கவில்லை என்பது உண்மை. நியூசிலாந்து நாணய சுழற்சியில் வெல்கிறது. முதலில் இந்தியாவை துடுப்படுத்த அனுப்புகிறது. அபிஷேக் சர்மா அண்மை காலமாக ஃபார்மில் தடுமாறி கொண்டிருந்தார். இன்று அபிஷேக் சர்மாவின் ஆஸ்தான குரு என்று சொல்லக்கூடிய அவரது தந்தை அரங்கி வருகை தந்திருந்தார். சஞ்சு சாம்சன் கூட இன்று போட்டி தொடரின் நாயகன் விருதை பெற்றுக்கொண்ட பிறகு அவர் சொன்னார், தான் எவ்வாறு ஃபார்ம் இழந்திருந்த வேளையில் தனக்கு உற்சாகமூட்டக்கூடிய ஒருவரோடு தொடர்ந்து பேசியிருந்தேன் என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். நான் அதுக்கு பிறகு வருகிறேன்.
எனவே இப்படி அந்த வீரர்கள் மீது நம்பிக்கை வைக்கின்ற விடயத்தை பற்றி கௌதம் கம்பீர் பின்னர் சொல்கின்றார் ஊடக சந்திப்பில். கௌதம் கம்பீர் சொல்கின்றார், தான் ஒரு வீரரை அணிக்குள்ளே தெரிவு செய்தால் அவர்கள் மீது இருக்கின்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் தெரிவு செய்கிறோம். எனவே அவரை அணியை விட்டு எந்த காரணம் கொண்டு நீக்க மாட்டோம், அவருக்கு நம்பிக்கை திடத்தை கொடுத்து கொண்டே இருப்போம் என்று சொல்கின்றார். அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் போன்ற ஒரு விடயங்களில் அதுதான் நடந்தது. வருண் சக்கரவர்த்தி அவர் சொல்லவில்லை, ஆனால் அதுவும் அவ்வாறு தான் நடந்தது என்று சொல்லி தெரிகிறது. இது ஒரு மிக திறமையான நிர்வாகத்துக்கு சரியான சான்று. அந்த வகையில் கௌதம் கம்பீர் இந்திய ரசிகர்களால் கடுமையாக வதைக்கப்பட்ட ஒருவர், கடுமையாக விமர்சிக்கப்பட்ட ஒருவர். அவர் கடைசியாக சவாலாக செய்து காட்டியிருக்கிறார். அந்த இடத்திலே நீங்கள் அவர்களை கட்டாயமாக பாராட்ட வேண்டும், கௌதம் கம்பீர் மற்றும் அவரது குழுவினரை. இந்தியாவின் சப்போர்ட் ஸ்டாஃப் எல்லோரையும் சேர்த்து வைத்து இருந்த அவர்களது குரூப் ஃபோட்டோவை பார்த்தால் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய குடாமுது இருக்கிறது என்று. விளையாடுகின்றவர்கள் 15 பேர். அவர்களுக்கு சப்போர்ட் செய்வதற்கு, அவர்களுக்கு உதவி செய்வதற்கு, ஒத்தாசை செய்வதற்கு, பயிற்சிகளை வழங்குவதற்கு, அவர்களது உளநல பாதிப்புகளை பற்றி பார்ப்பதற்கெல்லாம் எவ்வளவு வீரர்கள் அடுக்கடுக்காக இருக்கின்றார்கள். கௌதம் கம்பீர் என்று என்னால் பாராட்டப்பட வேண்டிய என்ன ஒரு விடயமாக நான் நினைப்பது, அவர் தன்னுடைய முன்னவர்கள் சில பேரை பாராட்டியிருந்தார், அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய கிரெடிட்ஸை கொடுத்திருந்தார். ராகுல் டிராவிட், விவிஎஸ் லட்சுமி 2 பேரும் தங்களுக்கு செய்துவிட்டு போன அந்த விடயங்களை தான் தாங்கள் தொடர்கிறோம் என்று பாராட்டியிருந்தார். இது உண்மையில் அண்மை காலமாக கௌதம் கம்பீரை பற்றி சொல்லி வந்த கதைகளுக்கும் அவருக்கும் ராகுல் டிராவிடுக்கும் ஆகாது, ராகுல் டிராவிட் உள்ளே கொண்டு வந்தவர்களை அவர் அணிகளை சேர்க்கிறார்களே, இப்படியாக எழுந்த விமர்சனங்களுக்கெல்லாம் இந்த பதில் கொடுத்து விட்டார். அதுபோல் லக்ஷ்மன் எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் இடைக்கால பயிற்றுவிப்பதாக சில போட்டிகள் சில தொடர்களுக்கு இருந்ததை பற்றி பாராட்டியிருந்தார். அதே போல் அஜித் அகார்கார் தேர்வாளராக அவர் மிகச்சிறப்பாக தன்னுடைய கடமையை செய்கின்றார் என்று பாராட்டியிருந்தார். இதே போல இறுதியாக ஜெய்ஷாவையும் அவர் பாராட்ட தவறவில்லை, நன்றி சொல்ல தவறவில்லை. தான் விழுந்து கிடந்த போதெல்லாம் தனக்கு திடமாக இருந்தது ஜெய்ஷா என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். இது உண்மையில் மிக முக்கியமான ஒரு விடயம். சூரியகுமார் யாதவ் தன்னுடைய பணியை இலகுபடுத்தியிருந்தார். சூரியகுமார் யாதவ் ஒரு அணித்தலைவராக தன்னுடைய பணியை இலகுபடுத்தியிருந்தார் என்று பல்வேறு விடயங்களை இந்த மனம் திறந்து கௌதம் கம்பீர் வெளிப்படுத்தியிருந்தார். கௌதம் கம்பீரின் இன்றைய நாடு ஊடக சந்திப்பிலே சொன்ன விடயங்கள் இனி பலரால் காவப்படும், பல விடயங்கள் அதன் மூலமாக பாராட்டப்படும். இந்திய அணி இப்படி வெற்றிகரமாக இயங்குகிறது என்ற விடயமும் அங்கே தெரிய வரும். நியூசிலாந்து பந்து வீச ஆரம்பித்தவுடன் பவர் பிளேயிலேயே கிட்டத்தட்ட நியூசிலாந்தின் கதை முடித்து போடுது. நியூசிலாந்தின் முகத்திலே அப்படி ஒரு சோர்வு பந்து வீச்சார்கள் அத்தனை பேரது முகத்திலும். வழமையாக அபிஷேக் சர்மா அண்மை காலமாக ஃபோம் இழந்திருப்பதன் காரணமாக ஒன்று இஷான் கிஷானும் சஞ்சு சாம்சனும் சேர்ந்து வேகமாக அடித்தாட ஆரம்பிப்பார்கள், இல்லாவிட்டால் சஞ்சு சாம்சன் தனியே இருந்து கச்சேரியை கிளப்புவார். கடந்த 2 போட்டிகளும் நடந்தது. ஆனால் இன்று சஞ்சு சாம்சன் நிதானமாக தட்டி ஆடிக்கொண்டிருக்க மறுமுனையிலே பட்டையை கிளப்பியிருந்தார் அபிஷேக் சர்மா. 18 பந்துகளில் அரைச்சதம், அது இந்த T20 உலகக்கட்டத்தில் பெறப்பட்ட வேகமான அரைச்சதம். 24 பந்துகளில் 2 பேரும் சேர்ந்து இணைப்பாட்டமாக 50 ஊட்டங்களை எடுக்கின்றார்கள். பவர் பிளே முதல் 6 ஓவர்களிலேயே 90 ஊட்டங்கள். நியூசிலாந்து அணி தட்டு தடுமாறி போனது. அந்த இடத்துல நியூசிலாந்து விட்ட ஒரு டாக்டிக்கல் மிஸ்டேக் என்று சொல்லக்கூடிய ஒரு யுக்தி ரீதியிலான ஒரு பிழை என்று நான் நினைப்பது, அபிஷேக் சர்மாவை குறிவைத்து கிளென் பிலிப்ஸ் கொண்டு வரப்படுகிறார். ஆனால் கிளென் பிலிப்ஸுக்கு ஒரே ஒரு ஓவரை மட்டும் கொடுத்து விட்டு அவர் நிறுத்தி விடுகிறார். ஒரு ஓவர் 5 ஓட்டங்கள். இதை இந்திய ஊடகவியலாளர் ஒருவர் என்று மிச்சல் சாண்டனிடம் கேட்டிருந்தார், இதை நீங்கள் விட்ட ஒரு தவறு என்பதை உணர்ந்து கொண்டீர்களா, இல்லாவற்றில் என்ன காரணம் அவரை ஒரு ஓவருடன் நிறுத்தியது என்று. அவர் சொன்னார், வழமையாக அபிஷேக் சர்மா ஆஃப் ஸ்பின்னர்ஸ் வந்தால் அவர்களை வேகமாக அடித்தாட பார்ப்பார். ஆனால் இன்று அபிஷேக் சர்மா நின்று ஆடி இந்த ஒவ்வொரு ஓட்டங்களை எடுத்து சஞ்சு சாம்சனிடம் தட்டிவிடக் கொடுக்கிறார் ஆஃப் ஸ்பின்னரை. எனவே மீண்டும் ஒரு தடவை கிளென் பிலிப்ஸ் அடுத்த ஓவரை வீசினால் அது சஞ்சு சாம்சனினால் துடுப்படுத்தாடப்பட்டால் தங்களுக்கு எந்த விதத்திலும் பலன் கிடையாது என்று தான் நிறுத்தி கொண்டது. ஆனால் அது சில வேளைகளில் தவறாக இருக்கலாம் என்று ஏற்றுக்கொண்டார். ஆனால் சஞ்சு சாம்சனின் விக்கெட்டுடன் வீழ்த்தப்பட்டு 2 பேரும் இடதுகை துடுப்பாட்ட வீரர்களாக ஆடியிருந்தால் தான் தொடர்ச்சியாக கிளென் பிலிப்ஸை பயன்படுத்தி இருப்பேன் என்ற விடயத்தை சொல்ல தவறவில்லை. நான் நேற்று என்னுடைய முன்னோட்டத்தில், அதாவது இன்று வந்த இந்த பகல் முன்னோட்டம் அல்ல, இந்த அதிகாலை வேளையில் ஒரு முன்னோட்டத்தை தந்திருந்தேனே விமான நிலையத்தில் இருந்து, அந்த வேளையில் சொன்னேன், ஒரு ஆஸ்பின் ஆபத்து ஒன்று நிச்சயமாக இந்தியாவை குறிவைத்திருக்கிறது என்று. பிலிப்ஸ் அவ்வளவு தூரம் பயிற்சி எடுத்துக்கொண்டதார். அவரை பயன்படுத்தாமல் விட்டுவிட்டார்கள் நியூசிலாந்து அணியினர். ஆனால் மற்ற எல்லா பதவிச்சாரணையும் போட்டு துவம்சம் செய்திருந்தது இந்தியாவின் துடுப்பாட்டம். முதல் 3 பேரும் அரைச்சதும் T20 உலகக்கிண்ண போட்டி ஒன்றில் எந்த அணியாக இருந்தாலும் முதல் 3 பேருமே அரைச்சதங்கள் எடுத்துக்கொண்ட முதல் வரலாறு என்று பதியப்பட்டது. ஆனால் சஞ்சு சாம்சன் பாவம் 3 தடவைகள் அடுத்தடுத்து 80க்கு மேற்பட்டு விட்டுங்கள். ஆனால் 3 தடவைகளும் அவர் சதத்தை தவற விட்டிருக்கிறார். ஆனால் அணிக்கு தன்னுடைய மிகச்சிறப்பான பணியை செய்துவிட்டு போனார். இன்று கூட இன்னும் கொஞ்சம் விட்டிருந்தால் அவர் தான் போட்டியின் சிறப்பாட்டக்காரர். என்ன பும்ரா 4 விக்கெட்டுகளை எடுத்தார், மிக துரிதமாக எடுத்தார் என்ற அடிப்படையில் அவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டது. அதுவும் ஓட்டங்கள் குவிக்கப்பட்ட ஒரு ஆடுகளத்தில் இப்படி ஒரு சிறப்பான பந்துவீச்சை நியூசிலாந்து அணிக்கு எதிராக செய்வது என்று சொன்னால் பெரிய விடயம். எனவே பும்ராவுக்கு கிடைத்தது தவறு இதமில்லை. 52 ஓட்டங்களை எடுக்கிறார் அபிஷேக் சர்மா. 21 பந்துகளில் 3-6 ஓட்டங்கள், 6-4 ஓட்டங்கள். இஷான் கிஷான் 25 பந்துகளில் 54 ஓட்டங்களை எடுக்கின்றார். 4-6 ஓட்டங்கள், 4-4 ஓட்டங்கள். என்டர்டெய்னிங் இன்னிங்ஸ் ஆடியிருந்தார்கள் இந்த 2 பேரும் சஞ்சு சாம்சனும் சேர்த்து. சாம்சன் முதலில் நிதானமாக ஆடிக்கொண்டவர், பிறகு வேகம் எடுத்து அவரது ஸ்ட்ரைக் ரேட் 193 மாறுகிறது.
46 பந்துகளில் 89 ஓட்டங்களை விடாசு தள்ளியிருந்தார். 8-6 ஓட்டங்கள். ஒரு 2020 உலகக்கிண்ண போட்டியின் இன்னிங்ஸ் ஒன்றில் ஒரு வீரர், இந்திய வீரர் ஒருவர் எடுத்த அதிகூடிய சிக்ஸர்கள் என்று சஞ்சு சாம்சனால் பதிவு செய்யப்பட்டன. 8-6 ஓட்டங்களை 5-4 ஓட்டங்களையும் எடுத்தார். இவரைத்தான் இந்தியா இதுக்கு முதல் நிறுத்தி வைத்திருந்தது என்று கேட்டால் அதுக்கும் கம்பீர் ஒரு பதில் வைத்திருந்தார். தாங்கள் சஞ்சு சாம்சனை ஃபார்ம் இழப்பு என்று சொல்லி வைத்திருக்கவில்லை, மாறாக அவருக்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்று கொஞ்சம் ஓய்விலே வைத்திருந்தோம். அவரிடம் உள்ள திறமைகளை தாங்கள் எப்பொழுதும் மறைக்கவில்லை, அதை பற்றி தாங்கள் கணக்கெடுக்காமல் இருக்கவில்லை. அவர் நெட் பிராக்டிஸிலே ஆடிய ஆட்டத்தை பார்த்து தாங்கள் எப்படியும் அவர் ஃபார்முக்கு வருவார், மிகச்சிறப்பாக ஆடுவார் என்று தெரிந்தே தாங்கள் அவருக்கான ஒரு வாய்ப்பை வழங்கியதாக சொல்கிறார். இனி வென்றவர்கள் இதை சொன்னாலும் அது நியாயமாக தான் இருக்கும். ஆனால் சஞ்சு வென்று காட்டியிருக்கிறார், செய்து காட்டியிருக்கிறார் சிறப்பாக. இந்த 3 பேரது துடுப்பாட்டத்துக்கு பிறகு இந்தியா கொஞ்சம் தலைமை நிலையை கண்டது. போகிற வேகத்தில் நான் பார்த்தேன், 7 ஓவர்களுக்குள் சதம், 100 ஓட்டங்கள், 10 ஓவர்களில் 130 ஓட்டங்கள். இலங்கையின் 260 ஓட்டங்கள் என்ற சாதனை உடைந்தது. இலங்கை ஆசையாக வைத்திருக்கின்ற ஒரே ஒரு 2020 சர்வதேச போட்டி சாதனை. அதுவும் முறிவடைய போகிறதான்னு பார்த்தால் அது தப்பித்துக் கொண்டது. இந்தியா கொஞ்சம் தலைமநிலை அடைந்திருந்தது. ஆனால் அப்படி இருந்த போதிலும் சிவன் டூபே கடைசி ஓவரில் 24 ஓட்டங்களை எடுத்திருந்தார். இதன் மூலமாக கிட்ட வந்து இந்தியா மீண்டும் ஒரு தடவை இந்த 260 ஓட்டங்களை தொட முடியாமல் போயிருக்கிறது. இந்தியா மேற்கிந்திய தீவில் இரண்டும் சேர்ந்து கடைசியாக ஆடிய ஆட்டங்களை பாருங்கள். 254 ஓட்டங்கள் முதலில் இந்தியா, 256 ஓட்டங்கள் மேற்கிந்திய தீவில், அதுக்கு பிறகு 255 ஓட்டங்கள் என்று இந்தியா என்று சொல்லி 3 இன்னிங்ஸ் இவ்வாறு நெருங்கி வரப்பட்டிருக்கிறது. எனவே இறுதியாக 255 ஓட்டங்களை எடுத்தது, 5 விக்கெட்டுகளை எடுத்து இந்தியா. சிவன் டூபே ஒரு தரமான ஆட்டம் ஒன்றை ஃபினிஷராக ஆடிவிட்டு போனார். 2-6 ஓட்டங்கள், 3-4 ஓட்டங்கள், 8 பந்துகளில் ஆட்டம் எடுக்காமல் 26 ஓட்டங்களை எடுத்தார். நியூசிலாந்தின் பந்து வீச்சு சும்மா கிழிந்து போனது. மேட் ஹென்றி 4 ஓவரில் 49 ஓட்டங்களை கொடுத்தார். ஜேக்கப் டஃபி என்று அணிக்குள்ளே கொண்டு வரப்பட்டவர் 3 ஓவரில் 42 ஓட்டங்கள். சென்டர் கொஞ்சம் தப்பித்துக் கொண்ட 4 ஓவரில் 33 ஓட்டங்களை கொடுத்திருந்தார். ரச்சின் ரவீந்திரவின் 2 ஓவரில் 33 ஓட்டங்கள். இறுதி ஓவரை வீசிய ஜேம்ஸ் நீஷமின் 4 ஓவரில் 46 ஓட்டங்கள். ஆனால் என்ன, அவர் 3 விக்கெட்டுகளை எடுத்துவிட்டார். எனவே இந்த ஓட்டு எண்ணிக்கை ஒரு இறுதிப் போட்டியில் இவ்வளவு பெரிய ஓட்டு எண்ணிக்கையை வைத்துக்கொண்டு பதிலுக்கு துடுப்படுத்த அணிக்கு உண்மையில் மிகப்பெரிய நெருக்கவாரமாக இருக்கும். இந்திய இன்னிங்ஸ் முடிந்து நியூசிலாந்து இன்னிங்ஸ் ஆரம்பிக்க முதல் ஒரு இடைவெளி நேரத்தின் போது ஒரு சாகச நிகழ்ச்சி இடம்பெற்றது. வான வேடிக்கை, லேசர் விளக்கு மிகச்சிறப்பாக இருந்தது. நியூசிலாந்து அன்றைக்கு அதுவும் சேர்ந்து குழப்பமாக இருந்தது. என்னடா இப்போவே வெற்றியை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி. உண்மையில் அந்த 255 ஓட்டங்கள் அடித்து முடிந்தவுடன் கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது இந்தியா வெளில போகிறது. நியூசிலாந்தின் கையிலிருந்து போட்டி நடுவி விட்டது என்று. உண்மையில் அந்த 255 ஓட்டங்கள் இல்லை, நான் ஆரம்பத்திலே சொன்னது போல பவர் பிளேயின் போதே கிட்டத்தட்ட போட்டி முடிந்து விட்டது. நியூசிலாந்து பதிலுக்கு துடுப்படுத்தாட வருகிறது. தனியே ஒரே ஒருவர் டிம் சைஃபர்ட் மட்டுமே நம்பிக்கையோடு ஆடினார் என்று நான் நினைக்கிறேன். இறுதியாக சென்டர் கொஞ்சம் நின்று பிடித்து 43 ஓட்டங்களை எடுத்தார். உண்மையில் அது போட்டி கைவிட்டு போன பிறகு சென்டர் தான் இறுதி நேரத்தில் சென்டர் கொஞ்சம் நின்று பிடித்து 43 ஓட்டங்களை எடுத்தார். கடைநிலை துடுப்பாடு வீரர்களோடு இணைப்பாட்டம் புரிய முயன்றிருந்தார். ஆனால் அது போட்டி கையை விட்டு போன பிறகு உண்மையில் டிம் சைஃபர்ட் மட்டும்தான் இந்த நியூசிலாந்துக்காக இந்த இந்தியாவின் மிகப்பெரிய ஓட்டு எண்ணிக்கைக்கு பதிலளித்து ஆடக்கூடிய ஒருவராக தெரிந்தார். 52 ஓட்டங்களை எடுத்தார். 26 பந்துகளில் ஸ்ட்ரைக் ரேட் சரியாக 205, 6 ஓட்டங்கள், 2-4 ஓட்டங்களை பறக்கவிட்டார். மற்றெல்லோருமே வருவதும் போவதுமாக தவறான துடுப்பாட்டு பிரிவுகள், இல்லாவிட்டால் பலமில்லாத துடுப்பாட்டு பிரிவுகள் என்று ஆட்டம் இழந்து போனார்கள். ஃபின் அலன் 9, அது ஒரு சிறப்பான பிடியெடுப்பு திலக் வர்மா மூலமாக. ரச்சின் ரவீந்திரா 1, கிளென் பிலிப்ஸ் போல்டாகி இருந்தார். அக்சார் பட்டேலின் மிகச்சிறப்பான பந்து ஒன்று அவரை பதம் பார்த்திருந்தது. அதுபோல் பாண்டியாவின் பந்துவீச்சில் போல்டாகி இருந்தார். சப்பன் பாண்டியா தன்னுடைய பந்துவீச்சிலே கொஞ்சம் ஸ்பின்னையும் கலந்து வீசியிருந்தார். டர்ல் மிச்சல் மாட்டிக்கொண்டார். பட்டேலின் பந்துவீச்சை மிகச்சிறப்பான முறையில் பிடியெடுத்திருந்தார். ஈஷன் கிஷன் எல்லை கூட்டருகே. அதுக்கு பிறகு சென்டர் ஜேம்ஸ் நீஷம், மேட்ரண்டி ஆகிய 3 பேரையும் போல்டாக்கி இருந்தார் பும்ரா. அவனை ஹேட்ரிக்காக இருந்தார் பும்ரா. அது லொக்கி ஃபெர்குசன் மூலமாக தடுக்கப்பட்டது. அடுத்தடுத்து நீஷம் மற்றும் ஹென்றி ஆகியோரை ஆட்டம் எடுக்க செய்திருந்தார். நீஷமுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. தன்னுடைய அணித்தலைவர் சென்டனோடு சேர்ந்து கொஞ்சமாவது இணைப்பாட்டம் புரிந்து தனக்கு கிடைத்திருந்தார். அவர் ஒரு நல்ல சகோதரி வீரர். முன்பு 6ஆம் இலக்கம் 5ஆம் இலக்கத்தில் ஆடியவர். எனவே 9ஆம் இலக்கத்தில் ஆடிக்கொண்டிருந்தவருக்கு தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி 8ஆம் இலக்கத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் என்று பார்த்தால் என்று அவரும் கைவிட்டு விட்டார். இறுதியாக இந்தியாவுக்கு எதிர்பார்த்ததை விட இலகுவான வெற்றி. சைஃபர்ட் இருந்த நேரம் கூட ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தது, கொஞ்சமாவது நியூசிலாந்து போராடி பார்க்கும் என்று. ஆனாலும் இறுதியாக 96 ஓட்டங்களால் தோல்வி. நியூசிலாந்து 159 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்திருக்கு. இன்று மிச்சல் சாண்டர்ஸ் அவர்களிடம் தாங்கள் ஒரு சில நாட்களுக்கு பிறகு ஆலோசித்து தங்கள் அணியாக சேர்ந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி செல்வது, இந்த தோல்வியை பற்றிய சில விடயங்களை பற்றி தாங்கள் பேச வேண்டியிருக்கும் என்று சொல்லினர். கட்டாயமாக தேவையான ஒன்று. எந்த ஒரு சிறப்பான அணியாக இருந்தாலும் இப்படியான தோல்விகள் அவர்களுக்கு மன உடைவை கொடுக்கும். நியூசிலாந்துக்கு இந்த தொடரானது ஸ்டாப் அண்ட் பிளே பொறுத்தான் இருந்ததை நாங்கள் பார்த்தோம். அவர்கள் ஏற்கனவே தென்னாப்பிரிக்க அணியிடம் தோற்றிருந்தார்கள், இங்கிலாந்து அணியிடம் தோற்றிருந்தார்கள். இந்த இங்கிலாந்து அணியிடம் தோற்ற பிறகு மறுபடி வந்து அவர்கள் இலங்கை அணியை வீழ்த்தி அதுக்கு பிறகு
தென்னாப்பிரிக்காவை மீண்டும் ஒரு தடவை அரையிறுதியிலே வீழ்த்தி மிக உக்கிரமான அணியாகத்தான் வந்திருந்தார்கள். ஆனால் இன்று இந்தியாவுக்கு முன்னால் அவர்களது அந்த காற்று எல்லாம் அப்படி இறங்கி போனது போல ஆகிவிட்டது. வெறும் 159 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளை இழந்தார்கள். பும்ரா தான் என்று மிக முக்கியமான விக்கெட்டுகளை எடுத்தவர். 4 விக்கெட்டுகளை எடுத்திருந்தார், 15 ஓட்டங்களை கொடுத்து. அக்சர் பட்டேல் 27 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகள். அவர் நான் சொன்னேன் இன்னும் ஒரு மேன் ஆஃப் த சீரிஸ். அவர் தொடர் முழுவதும் சிறப்பாக செய்திருந்தார். இதுபோல தொடர் முழுவதும் சிறப்பாக செய்த இன்னொருவர் நிச்சயமாக ஹார்திக் பாண்டியா. அவர் ஒரு தனி நட்சத்திரம் என்று ஒரு விக்கெட்டை எடுத்திருந்தாலும் கூட அவரது பந்து வீச்சு, இந்த தொடர் முழுக்க பந்து வீச்சும் சிறவடைகள் துடுப்பாட்டமும் இந்த தொடர் முழுக்க உதவியிருந்தது. எனவே இன்று இறுதியாக சூரியகுமார் யாதவ் சொன்னது போல எல்லா வீரர்களுமே தங்களுடைய பங்களிப்பை செய்தார்கள் என்று சொல்கிறார். யார் ஒருவருக்கும் கூட குறைய அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வகிபாகங்களை மிகச் சிறப்பாக செய்திருந்தார்கள். இதனால் தான் இந்தியா வெற்றி நடை போட முடிந்தது, இந்த 2020 உலகக்கிண்ணத்தை வெல்ல முடிந்தது என்று சொல்லியிருந்தார். உண்மையில் இந்தியாவின் இன்றைய வெற்றி மிக எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. ரசிகர்களுக்கு ஆனந்த கூத்தாடுகின்ற அளவுக்கு ஆச்சரியமான வெற்றியெல்லாம் கிடையாது. இந்தியா தான் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ், நடப்பு சாம்பியன்கள். இந்தியா தான் ஃபேவரிட்ஸாக உள்ளே வந்திருந்தது. இந்தியா தான் வந்தது. தென்னாப்பிரிக்க அணியிடம் இந்தியா தோற்றது மட்டும்தான் எல்லோருக்கும் அதிர்ச்சி, ஒரு ஆப்செட்டாக சொல்லக்கூடிய ஒன்று. இந்தியா கடத்தடத்திலே சின்ன சின்ன பிழைகளை செய்திருந்தது. ஹார்திக் பாண்டியா கூட ஒரு பந்தை 4 ஓட்டங்களுக்கு அனுப்பியிருந்தார். சிவன் டூபே ஆரம்பத்தில் ஒரு பிடியை தவற விட்டிருந்தார். எதிர்பார்த்த அளவுக்கு இந்தியா துரிதமாக சில நேரங்களில் இயங்கவில்லை என்று சொன்னாலும் இடையிடையே இஷான் கிஷான் போன்றோர் மிகச்சிறப்பான கடத்தரத்தில் ஈடுபட்டதும் அதுபோல கட்டுப்பாடான பந்து வீச்சும் சேர்த்து இந்தியாவுக்கு ஒரு அபாரமான வெற்றியை பெற்றுக் கொடுத்தது. நியூசிலாந்து மிகச்சிறப்பான கடத்தரப்பு அணியாக இருந்த காரணத்தால் தான் இந்தியாவின் ஓட்டு எண்ணிக்கை இந்த அளவுக்காவது குறைக்கக்கூடியதாக இருந்தது. உண்மையில் வேறு மோசமான ஒரு கடத்தரப்பு கொண்ட அணியாக இருந்திருந்தால் ஓட்டு எண்ணிக்கை 270 தாண்டி இருக்கும். ஆனால் நியூசிலாந்து அணியை பொறுத்தவரையில் மீண்டும் ஒரு தடவை கிட்ட வந்து கிடைக்க இருந்த வாய்ப்பொன்றை தவற விட்டு விட்டார்கள். அவர்கள் அரையிறுதிக்கு வருகின்ற 6வது சந்தர்ப்பம் இது. இந்திய அணி தான் அவர்களுக்கு பிறகு அதிகமான அரையிறுதிப் போட்டிகளுக்கு வந்தது. இந்தியா 4 தடவைகள் அரையிறுதிக்கு வந்தது. குறிப்பாக 2019 பிறகு சொல்கிறேன். அதுபோல 2020 உலகக்கிண்ண போட்டிகளும் இதுவரை காலமும் 3-0 என்று முந்திக் கொண்டிருந்த நியூசிலாந்து அணிக்கு எதிராக இன்று இந்தியா ஒரு வெற்றியை பெற்றுவிட்டது. அதுவும் அவர்களுக்கு தேவையான மிக முக்கியமான வெற்றி இறுதிப் போட்டிகளை வைத்து. இப்போது நியூசிலாந்தை இந்தியா இறுதிப் போட்டிகளை வைத்து அடுத்தடுத்து தோல்வி அடைய செய்த சம்பவமாக இது பதிவாகி இருக்கிறது. 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபியிலும் இதே போல் தான் நியூசிலாந்து வந்து இந்தியாவிடம் தோற்று போயிருந்தது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவை நியூசிலாந்து வீழ்த்தியதற்கு இப்பொழுது பதிலடி தாயிட்டு போட தெரிகிறது. சூரியகுமார் யாதவ் இப்போது இந்தியாவின் 2020 உலகக்கிண்ணம் என்ற தலைவர்களில் ஒருவராக மாறியிருக்கின்றார். இந்தியா தான் இப்போது அடுத்தடுத்து 2020 உலகக்கிண்ணம் வந்து ஒரு அணி, இதுபோல சொந்த மண்ணிலை வைத்து 2020 உலகக்கிண்ணம் வந்து ஒரே அணியாக மாறியிருக்கிறது. இன்றைய போட்டியின் சிறப்பாட்டக்காரராக மிகச்சிறப்பான பந்து வீச்சு, பொருத்தமான தெரிவாக பும்ரா அமைந்திருந்தார். தொடர் நாயகன், 3 அரைச்சதங்கள், 3 மிக முக்கியமான நேரத்திலே பெறப்பட்டவை. 4 போட்டியின் சிறப்பாட்டுக்கார விருதுகளை வென்ற வில் ஜாக்ஸ் ஒரு பக்கம் போட்டியோடு இருந்தார். அவர் சிறந்த சகோதரி வீரராகவும் இருந்தார். ஆனால் சஞ்சு சாம்சனை பொறுத்தவரையில் தவிர்க்க முடியாது 3 இக்கட்டான சூழ்நிலையுடைய போட்டிகளிலும். இந்த போட்டி பெரிய அளவில் இந்தியாவுக்கு இக்கட்டான சூழ்நிலை இல்லை, ஆனால் இறுதிப் போட்டி. எனவே 3 போட்டிகளிலும் அணிக்கான வெற்றியை பெற்றுக் கொடுத்த ஒருவர் அவருக்கு அந்த விருதை வழங்காவிட்டால் அதில் பயனே இல்லை. அவர் சொல்கின்றார், தான் வீழ்ந்து கிடந்த நேரம் தன்னை உறுதிப்படுத்திக் கொள்ள தனது மென்டராக தான் கருதுகிற சச்சின் டெண்டுல்கரோடு தான் பேசியிருந்தது 2. உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், இந்த போட்டிக்கு முன்னதான முதல் 2 இன்னிங்ஸிலும் இன்று கூட அபிஷேக் சர்மா ஆட்டம் எடுக்கும் வரை அவர் ஆடிய ஆட்டங்களை பார்க்கும்போது ஒரு தேர்ந்த டெஸ்ட் துடுப்பாடு வீரர் ஆட்டங்கள் எங்களுக்கு தெரிந்தன. இந்த டெக்னிக்ஸ், டிரைவ் போன்றவை, கால் வைத்து ஆடுகின்ற ஆட்டங்கள் போன்றவை, ஸ்லாக் ஷாட்ஸ் எல்லாம் அவர் ஆடவில்லை. 6 ஓட்டங்களை பெற்றுக்கொண்ட போது கூட அதில் ஒரு நேர்த்தி, ஒரு கலநயம் ஒன்று தெரிந்தது. இதெல்லாம் சச்சின் சொல்லிக் கொடுத்து வந்ததாக இருக்கலாம். சச்சின் சில நுட்பங்களை அவருக்கு சொல்லிக் கொடுத்திருக்கலாம். ஒரு தேர்ந்த மிகச்சிறந்த ஒரு துடுப்பாட்டு வீரர் உங்களுக்கான மென்டராக கிடைப்பது உண்மையில் மிக பெரும் வரம். எனவே நாங்கள் தோல்வியுற்று தவிர்த்து கொண்டிருக்கும் போது, இது தனியே கிரிக்கெட் போட்டிகளுக்கான மட்டுமல்ல, எங்கள் வாழ்க்கையும் கூட நாங்கள் தோல்வியுற்று தடமாறி கொண்டிருப்போம். அடுத்த முடிவு என்ன எடுப்பது என்று சொல்லி தெரியாமல் இருக்கும். அந்த வேளையில் கூட எங்களுக்கு தெரிந்த அதே போன்ற பிரச்சனைகளை தாண்டி சென்ற பல பேர், நாங்கள் ஆலோசனை கேட்கக்கூடிய, வெளிப்படையாக பேசக்கூடிய யாரிடமாவது பேசி அதுக்கான தீர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சஞ்சு அதைத்தான் சொல்லிவிட்டு போயிருக்கிறார். இதுபோல் இன்று சஞ்சு சாம்சன் எடுத்திருந்த இந்த 89 ஓட்டங்களோடு சேர்த்து அவர் ஷஹீத் அஃப்ரிடி, விராட் கோலி ஆகிய 2 பேருக்கு பிறகு அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டி 2லுமே 2020 உலகக்கிண்ணத்திலே அரைச்சதம் பெற்றுக்கொண்ட 3வது வீரராக மாறியிருந்தார். ஷஹீத் அஃப்ரிடி 2009ஆம் ஆண்டு பாகிஸ்தான் சாம்பியனானது. 2014இல் விராட் கோலி. ஆனால் இந்தியா தோற்று போனது இறுதிப் போட்டியிலே. இன்று சஞ்சு சாம்சன் தன்னுடைய அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தார். ஆனால் ஆச்சரியம் என்னோடு சொன்னால், அடுத்த இன்னிங்ஸில் டிம் சைஃபர்ட்டும் 2 அரைச்சதம் எடுத்திருந்தார். அரையிறுதிப் போட்டியிலும் இன்றும் எடுத்திருந்தார். ஆனால் அவர் தோல்வியின் பாதையில் தான் முடித்திருக்கிறார். அதுபோல் சஞ்சு ஷஹீத் ஃபர்ஹானுக்கு பிறகு அதிகமான ஓட்டங்களை குவித்தவராகவும் இந்த 2020 உலகக்கிண்ண போட்டிகளில் மட்டுமல்ல, ஒரு 2020 உலகக்கிண்ண தொடரில் அதிகமான ஓட்டங்களை குவித்திருந்தவராக இதுவரை காலமும் வைத்திருந்த விராட் கோலியின் சாதனையை தான் ஷஹீத் ஃபர்ஹான் முந்தியிருந்தார்.
ஃபர்ஹானுக்கு அடுத்தபடியாக இப்போது சஞ்சு சாம்சனும் விராட் கோலியின் சாதனையை முறியடித்து விட்டார். சஞ்சு சாம்சன் என்ற ஆடிய ஆட்டம் உண்மையில் உலகத்தரம் வாய்ந்த மற்றொரு ஆட்டங்களில் ஒன்று. இந்தியாவுக்கு இப்பொழுது டேஞ்சரஸான 3 பேர், முதல் 3 பேராக இருக்கிறார்கள். அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், இஷான் கிஷான், சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா, இவர்களெல்லாம் பெரிய அளவில் இவர்களுக்கு தேவையில்லை. எப்போதாவது தேவைப்பட்டால் தான் பாருங்கள். என்று கூட அதுக்கு பிறகு சூரியகுமார் யாதவ் வந்தவுடன் ஆட்டம் எடுத்து விட்டு போனார். அவரது வளமையான பெடல் ஷாட் போன்ற ஒரு ஷாட் ஒன்று, ரேம்ப் ஷாட் ஒன்று போன்ற அந்த மாதிரியான ஷாட் ஒன்றுக்கு போய் தான் பிடி கொடுத்திருந்தார். ரச்சின் ரவீந்திரா சிறப்பான பிடி எடுப்பது. இறுதியாக சிவன் டூபே தான் மிச்ச ஊட்டங்களை எடுத்துக் கொடுத்திருந்தார். எனவே இன்று ஊடக சந்திப்புக்கு வந்த வேளையில் கிண்ணத்தோடு தான் வந்தார் சூரியகுமார் யாதவ். பக்கத்திலே கௌதம் கம்பீரும் இருந்தார். 2 பேரும் வெளிப்படையாக நிறைய விடயங்களை சொல்லியிருந்தார்கள். கௌதம் கம்பீர் ஏற்கனவே சொன்ன விடயத்தை நான் ஆரம்பத்தில் நடந்து கொண்டு வரும்போது உங்களுக்கு சொல்லிவிட்டேன். சூரியகுமார் யாதவ் அடுத்து ஒலிம்பிக் தங்க பதக்கத்தை குறிவைக்கிறார். இதுபோல் அணியை பொறுத்தவரையில் தாங்கள் எல்லோரும் சேர்ந்து வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு கருத்து சுதந்திரம் ட்ரெஸ்ஸிங் ரூமிலே வழங்கப்படுகிறது என்ற விடயத்தை சொன்னார். இது இவ்வளவு காலம் இருக்கவில்லையா இல்லையா என்ற விடயம் தெரியவில்லை. ஆனால் தனிப்பட்ட முறையில் எல்லோருடைய விடயங்களும் அவர்கள் சொல்கிற விடயங்களை தாங்கள் கேட்க வேண்டும். தாங்கள் அணியாக சேர்ந்து ஆடுகிறோம். எனவே ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை தாங்கள் கடைபிடித்து வருவதாக சொல்லியிருந்தார் சூரியகுமார் யாதவ். கௌதம் கம்பீருக்கும் அவருக்கும் பரஸ்பரம் நல்ல மரியாதை இருக்கிறது. கௌதம் கம்பீர் என்ற வெற்றியை கூட முன்னைய பயிற்றுவிப்பாளர்கள் ராகுல் டிராவிட் மற்றும் VVS லக்ஷ்மன் ஆகியோருக்கு அர்ப்பணித்தது மிகச்சிறப்பு. இதை அணிகள் தொடர்ந்து பயணிக்கும் என்று சொல்லிவிட்டு இன்னொரு விடயத்தை சொன்னார் கௌதம் கம்பீர். இது எங்களுக்கெல்லாம் சேர்த்து விழுந்தொரு அடி. இல்லாவிட்டால் இந்திய ரசிகர்கள் தான் கூடுதலாக கௌதம் கம்பீரை கழுவி ஊட்டியவர்கள், இந்திய ஊடகங்களும் இந்திய ரசிகர்களும். அவர் சொன்னார், நாங்கள் உங்களுக்கு பொறுப்புதாரி அல்ல, நான் பொறுப்புதாரியாக இருக்க வேண்டியது என்னுடைய அணிக்கு, என்னுடைய தேர்வாளர்களுக்கு, என்னுடைய கிரிக்கெட் சபைக்கு. ஊடகங்களில் சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் எல்லாவற்றையும் நீங்கள் சொல்லிவிட்டு போகலாம். அவற்றில் வருகின்ற விமர்சனங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதற்கான பொறுப்புதாரியாக நாங்கள் பதில் வழங்க வேண்டிய தேவையில்லை. அதைத்தான் செயல்களில் காட்டுகிறோம் என்று சொல்கிறார். இதுபோல் அணி ஒற்றுமை என்பதை விடவும் முக்கியமானது ஒவ்வொருவருக்கும் வழங்கப்படுகின்ற வகிபாகம் எவ்வளவு முக்கியமானது என்பதை 2 பேரும் பகிர்ந்திருந்தார்கள். மிகச்சிறப்பான ஒரு ஊடக சந்திப்பாக இந்த 2 பேரும் சொன்ன விளக்கங்கள் அமைந்திருந்தன. கௌதம் கம்பீர் சொன்னார், வெற்றி பெற்ற நேரத்திலே தான் இதை சொல்லவில்லை, தோல்வியுற்றாலும் இதை தான் சொல்லியிருப்பேன். தான் சஞ்சு சாம்சன், ரிங்கு சிங், அபிஷேக் சர்மா போன்றவர்களெல்லாம் நம்பி தான் தொடர்ச்சியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஒருவரை நம்பி அணிக்குள்ளே எடுத்தால் அவர்களை தொடர்ச்சியாக இதே பாதையிலே கொண்டு செல்ல வேண்டும், அவர்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். இன்று நான் அதில் அவதானித்த ஒரு முக்கியமான விடயம், வருண் சக்கரவர்த்தி விக்கெட் எடுத்தவுடன் சூரியகுமார் யாதவுக்கு அதிலே ஒரு பெரும் சந்தோஷம். வந்தவரை கட்டிப்பிடித்து அவரை ஆற தழுவி அவரை சந்தோஷப்படுத்தினார். வருண் சக்கரவர்த்தி என்று 3 ஓவரில் 39 ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட். அவரது மோசமான ஃபார்ம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு விக்கெட்டை எடுத்தது அவருக்கு கொஞ்சம் ஹப்பாடான ஆறுதலாக இருக்கும். இனி அனைத்தும் ரீசெட் ஆகி அடுத்த தொடருக்கு பிறகுதான் அடுத்த விடயங்கள் பேசப்படும். இப்போதைக்கு இந்திய அணி IPL போட்டிகளை பற்றி கவனிக்க ஆரம்பிக்கும். இன்று மகளிர் தினத்தன்று ஒரு ஆடவர் அணி சாம்பியனாகி இருக்கிறது என்ற ஒரு பக்கம் இருந்தாலும் இந்திய மகளிர் அணிக்கு இந்த ஒரு வேதனையான நாளாக மாறிப்போனது. ஆஸ்திரேலிய மகளிர் அணி இலகுவாக 10 விக்கெட்டுகளால் அவர்களை வீழ்த்தியிருக்கின்றார்கள். பேர்த்தில் இடம்பெற்று வந்த பகிரவு டெஸ்ட் போட்டியில் அலிசா ஹீலி அந்த வெற்றியோடு விடைபெற்றுகின்றனர். இதெல்லாம் இருக்கும் இடையில் இந்த போட்டி இன்றைய நாளில் இந்தியாவின் 96 ஓட்டங்களான வெற்றி படைத்திருக்கின்ற பல்வேறு சாதனைகளை பார்த்தோம் என்று சொன்னால், ஒன்று இந்த 96 ஓட்டு வெற்றி T20 உலகக்கிண்ண போட்டி ஒன்றில் இந்தியா பெற்றுக்கொண்ட மிக பெரும் வெற்றி. இந்த முறை அவர்கள் நமீபிய அணியை வீழ்த்தியது தான் அவர்களது மிகப்பெரிய வெற்றியாக அமைந்திருந்தது. 93 ஓட்டங்களால் வென்றிருந்தார்கள். நியூசிலாந்துக்கும் இந்த 96 ஓட்ட தோல்வி தான் அவர்களுக்கு மிக பெரும் தோல்வியாக அமைந்திருக்கிறது. இதுபோல பும்ரா என்று கைப்பற்றியதான் அவருடைய முதலாவது 4 விக்கெட் பருதி T20 சர்வதேச போட்டிகள். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, 2020 உலகக்கிண்ண போட்டிகளின் இறுதிப் போட்டியில் அஜந்த மெண்டிஸ் 12 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை வீழ்த்திய பிறகு இப்போது பும்ரா தான் 15 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை வீழ்த்திய 2வது 4 விக்கெட் பிரதி பந்துவீச்சாளர். இதுபோல் சஞ்சு சாம்சனும் தன்னுடைய பங்குக்கு ஒரு புதிய சாதனை படைத்துவிட்டு போயிருக்கிறார். இதுவரை காலமும் 2020 உலகக்கிண்ண போட்டிகளின் இறுதிப் போட்டியில் பெறப்பட்ட அதிகூடிய ஓட்டங்களாக இருந்தது. கேன் வில்லியம்சன் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக பெற்றுக்கொண்ட 85 ஓட்டங்கள், அது தோல்வியிலே முடிந்தது. மாலன் சாமுவேல்ஸ் இலங்கை அணிக்கு எதிராக பெற்றுக்கொண்ட 85 ஓட்டங்கள், சாமுவேல்ஸ் தனித்து 2 போட்டியை வென்று கொடுத்திருந்தார். இன்று சஞ்சு சாம்சன் 89 ஓட்டங்களை எடுத்திருக்கிறார். இதுவேளையில் இன்று அபிஷேக் சர்மா மற்றும் சஞ்சு சாம்சன் ஆகியோர் புரிந்த அந்த 92 ஓட்ட பவர் பிளே இணைப்பாட்டம் இருக்கு இல்லையா, அது 2020 உலகக்கிண்ண போட்டிகளிலேயே பெறப்பட்ட மிகச்சிறந்த இணைப்பாட்டத்தை, பவர் பிளே இணைப்பாட்டத்தை சமப்படுத்தி இருக்கிறது. பவர் பிளேயிலே அதிகமான ஓட்டங்களை பெற்றுக்கொண்ட அணியாக மேற்கிந்திய தீவில் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக 92 ஓட்டங்களை எடுத்தது. ஆனால் ஒரு விக்கெட்டை இழந்து இவர்கள் இருந்து விக்கெட் இழப்பு இல்லாமல் 92 ஓட்டங்களை எடுத்துக்கொண்டார்கள். எனவே இந்தியாவுக்கு இது ஒரு சாதனை வெற்றி, சரித்திரப்படுத்த வெற்றி மட்டுமல்லாமல் அவர்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கான நம்பிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறது. ICC கிண்ணங்கள் 3 தொடர்ச்சியாக வந்த பிறகு இன்னும் ஆபத்தான அணியாக அடுத்த ICC கிண்ணத்தை குறிவைக்கிறது. இப்போது உங்களுடைய கருத்து, இன்றைய வெற்றி பற்றி நீங்கள் நினைக்கின்ற விடயம், இந்தியாவின் ரசிகராக இருந்தால், நியூசிலாந்து ரசிகராக இருந்தாலோ, இல்லாவிட்டால் இந்தியா வந்தது பிடிக்காமல் இருந்தாலோ, உங்களுக்கு இன்றைய நாளில் இந்த போட்டி பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? எங்கே இந்த போட்டி முடிந்து போனது? எப்படி இந்த போட்டியை இந்தியா இவ்வளவு ஆதிக்கம் செலுத்தி வென்றது என்று சொல்லுங்கள். அதுபோல் இந்தியா அடுத்து வரப்போன்ற 2026 இந்த வருடம் முடிந்த பிறகு வரப்போகிற
போகிறது 2027 உலகக்கிண்ணம். தென்னாப்பிரிக்கா, நமீபியா, ஜிம்பாப்வேயில் இடம்பெற போகிறது. இதே போன்ற ஆதிக்கத்தை இவர்களால் அங்கேயும் செலுத்த முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? T20 சர்வதேச போட்டிகளில் காட்டி வருகின்ற இந்த வீரியத்தை அவர்களால் ஒரு நாள் போட்டிக்கு கொண்டு வர முடியும் என்று நம்புகின்றீர்களா? இந்தியா 2023ஆம் ஆண்டு இதே அகமதாபாத் மைதானத்திலே அதே அளவு பெரும் திரளான ரசிகர்கள் திரண்டிருக்க ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக கண்ட தோல்வியை அடுத்து ஏற்பட்ட மன உடைவை இன்று மிகச்சிறப்பான வெற்றி மூலமாக தீர்த்து வைத்திருக்கிறது. இன்று நாளில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய இன்னும் பல முக்கியமான செய்திகள், இலங்கையின் கழக அணிகளுக்கு இடையிலான போட்டிகள், இலங்கை ஆப்கானிஸ்தான் போட்டித் தொடர் ரத்து செய்யப்பட்டிருப்பது, இல்லாவிட்டால் காலவரையறை இல்லாமல் பிற்போடப்பட்டிருப்பது, இவை போன்ற விடயங்கள், இன்னும் பல முக்கியமான விடயங்களை இன்று திங்கட்கிழமை ஆகியிருக்கிறதே, திங்கட்கிழமை நேரம் கிடைக்கும் நேரத்தில் உங்களுக்கான ஒரு காணொலியாக தருகிறேன். சந்திப்பை முன்னிட்டு கொண்ட அனைத்து நண்பர்களுக்கு நன்றி. இந்த T20 உலகக்கிண்ணம் முழுக்க என்னோடு சேர்ந்து பயணித்து உங்கள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுக்கு பிடித்த விடயங்களை, உங்களுக்கு தேவையான விடயங்களை, பொருத்தமான விடயங்களை சற்று காலதாமதமானாலும் முழுமையாக தந்திருப்பேன் என்ற மன நிறைவு எனக்கும் இருக்கிறது. எனவே அகமதாபாத்திலிருந்து அன்போடு விடைபெறுகிறேன். உங்களை சந்திக்கிறேன் மீண்டும். நன்றி.